வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி நாம் நந்தினியும் ஆதித்த கரிகாலரும் ரொம்ப நாள் கழித்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அங்கே நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட போர்ட்ரேட் பெயிண்டிங் அண்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வனோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸ்டோரி எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுலைமான் தாத்தாவோட சேர்ந்து ராஷ்டிரகூட படைகளோட போரிடுறாங்க. அப்போ அதில் வெற்றியும் பெற்று காஞ்சியையும் கைப்பற்றுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒளிஞ்சிருந்த வீரபாண்டியன் வெளியே வந்து அவனோட சைனியத்தெல்லாம் திரட்டி போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அவனை அந்த போரில் தோக்கடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த போரில் வீரபாண்டியன் மட்டும் சில காயங்களோட தப்பிச்சு போயிடுறான். ஆதித்த கரிகாலரும் இன்னும் சிலரும் சேர்ந்து அவனை தேடிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நியூஸ் கிடைக்கிது ஆதித்த கரிகாலனுக்கு. இது மாதிரி வைகை நதி கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது. ஆதித்த கரிகாலர் அவரோட படைவீரர்களோட அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவன் மட்டும் தனியாக போய் பார்க்கும்போது அந்த இடத்துல நந்தினியை பார்க்குறான். நந்தினி ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி நிறைய மாறி இருக்கா. சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கட்டியிருக்க மாதிரி கொண்டையும் காவி உடை தரித்து கழுத்து ஃபுல்லாக மாலையும் போட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட கேட்கும்போது அப்போ அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆண்டாள் மாதிரி வாழ்கிற வாழ்க்கையை தான் இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி, இனிமேல் இந்த ஒரு தீவில் வந்து உங்கள் படைவீரர்கள் யாரும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறா. அதுக்கு அவரும் ஓகே சொல்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை, அதாவது வீரபாண்டியனோட குதிரை வந்து ஒரு தோட்டத்தில் கட்டி இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவன் எதுக்கு இங்கே வரான், இவனால் அவளுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா, இல்லை இவன் பயமுறுத்திட்டு இருக்கானா அவளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருந்த ஒரு வீட்டை நோக்கி போயிட்டுருக்கான். போகும்போது அந்த கதவை வேகமாக தொடச்சி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல வீரபாண்டியன் படுத்திருக்கான் காயங்களோட. அவனோட காயங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி நந்தினி அவன் பக்கத்தில் உட்காந்து தொடச்சிட்ருக்கான். ஸோ இந்த விஷயத்தை அவன் பார்த்தோன்னே என்னுடைய காதலி அவள் எப்படி அவன் கூட இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் தாங்காமல் ஆதித்த கரிகாலன் வேகமாக உள்ளே வராரு. அவன் உள்ளே வர வேகத்தை பார்த்த உடனே நந்தினி அவன் முன்னாடி வந்து கை கூப்பி அவரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. உடனே ஆதித்த கரிகாலர் யார் அவன் அப்படின்னு கேட்டோன்னே, அவர் என் காதலர், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவர் எனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நந்தினி சொன்னோன்னே ஆதித்த கரிகாலனோட கோபம் அவர் கண்ணை ஃபுல்லாக மறைச்சி வெறி பிடிச்சவர் மாதிரி ஆகி வேகமாக போய் வீரபாண்டியனோட தலையை ஒரே வெட்டி அதை தூக்கிட்டு வெளியே வராரு. அதை அப்படியே உட்காந்து நந்தினி பார்க்குறா, திகச்சு போய் உட்காந்துருக்கா. அந்த இடத்துல தான் நந்தினி தேவி சோழர்களை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான சீனை நான் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.